أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஹ்ராம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் இஹ்ராம் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக அணிகின்ற அந்த வெண்ணிற ஆடை, அந்த வெண்ணிற ஆடையைத்தான் இஹ்ராம் என்ற பெயரிலே ஹதீஸ்களில் எமக்கு அடையாளப்படுத்தி பார்க்கலாம். எஹ்ராம் என்ற சொல்லை பொறுத்தவரையில் அதற்குரிய கருத்துக்கள் அடிப்படையில் நாம் பார்ப்போமாக இருந்தால், ஹரம என்ற சொல்லுக்கு கண்ணியம் கொடுத்தான் என்ற ஒரு கருத்தும், கண்ணியப்படுத்தினான் என்ற ஒரு கருத்தும், அதே போல தடுத்தான் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஹராம் என்று சொல்வோமே தடை, அந்த ஒரு கருத்தும் இருக்கிறது. அதே போல கண்ணியம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராம் என்ற வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே நாம் இதை பரிபாசையில் நாம் நடைமுறையில் பாவிப்பது அந்த வெண்ணிற ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி அணுகின்ற ஆடை. இந்த ஆடையை பொறுத்தவரையில் ஒருவர் ஹஜ் அல்லது உம்ராவுக்கு செல்ல நாடினால் அவர் மீகாத், அவருடைய எல்லைக்கு முன்னால் எல்லையை கடக்கின்ற பொழுது இஹ்ராமுடைய நிலையில் கடக்க வேண்டும். இதை பொறுத்தவரையில் ஒருவர் வீட்டிலிருந்தே குளித்து கொண்டு இஹ்ராத்தை அணிந்து செல்வதாக இருந்தால் செல்லலாம். ஆனால் மீகாத் வந்ததும் தல்பியா சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரத்தின் உம்ராவாக இருந்தால், லப்பைக் அல்லாஹும்ம பி ஹஜ்ஜின் ஹஜ்ஜாக இருந்தால் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேண்டும். எனவே அந்த வெண்ணிற ஆடையை குறிக்கக்கூடியது தான் இந்த ஆடையுடைய ஒழுங்குமுறைகள் எல்லாம் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. தேய்க்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்ட அமைப்பிலே அந்த ஆடைகளின் ஒழுங்குகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ்வே மிக அறிந்த